ஓம் சாந்தி. சிவபாபா நினைவு இருக்கிறதா எல்லாருக்கும்? நம்முடைய அன்பான பாபா, ஞான கடலான பாபா இன்று குழந்தைகளாகிய நமக்காக என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ நம்ம கேட்போம். முரளி தேதி 9/7/2022. பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சே, तुम्हें एक शिव बाबा को ही याद करना है, किसी देहदारी को नहीं. ज्ञान के सिवाय कोई भी व्यर्थ बातें न सुननी है न सुनानी है. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு சிவபாபாவை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும், எந்த தேகதாரியையும் அல்ல. ஞானத்தை தவிர எந்த வீணான விஷயங்களையும் கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. கேள்வி, बाप सभी बच्चों को कौन सी वार्निंग सावधानी देते हैं? பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையை வார்னிங் கொடுக்கின்றார்? பதில், बच्चे बाप के बने हो तो ईश्वरीय बचपन को कभी भूल नहीं जाना. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, பாபாவினுடையவர்களாக ஆகிட்டீங்க, அதனால் இந்த ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. கோய் பி விக்ரம் நஹி கர்னா, எந்த ஒரு பாப்ப கர்மம் விக்ரமம் செய்யக்கூடாது. बाप से प्रतिज्ञा कर उसे छोड़ना नहीं. பாபாவிடம் உறுதிமொழி செய்துவிட்டு பிறகு அதை விட்டுவிடக்கூடாது. अगर बाप को भूलेंगे तो माया खुशी गायब कर देगी, फिर बुद्धि हैरान होती रहेगी, घबराते रहेंगे. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை பாபாவை மறந்துட்டா மாயா குஷியை காணாமல் செய்துவிடும், பிறகு புத்தியும் குழப்பமடைந்து கொண்டே இருக்கும், பயம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விக்ரம் கர்த்தே ரஹேங்கே, பாபாவை மறக்கக்கூடிய குழந்தைங்க குஷியை இழந்துடுவாங்க, குழப்பத்தடைவாங்க, பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, விக்ரமங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். புத்தி கா தாலா பந்து ஹோ ஜாயேகா, அவர்களுடைய புத்தியின் பூட்டு பூட்டப்பட்டுவிடும். इसलिए शिव बाबा के बने हो तो बचपन सदा याद रखो. அதனால சிவ் பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க என்பதனால குழந்தை பருவத்தை சதா நினைவில் வைங்க. பாடல், बचपन के दिन बुलाना देना, आज हसे कल रुलाना देना. பாடலினுடைய வரி என்னன்னா, குழந்தை பருவ நாட்களை மறந்துவிட வேண்டாம், இன்று சிரித்துவிட்டு நாளை அழுவது என்பது கூடாது, நாளை அழ வேண்டாம் என்பது பாடலினுடைய வரி. ஓம் சாந்தி. बच्चों ने अर्थ समझा. बच्चे सामने बैठे हैं और जानते हैं ब्रह्मा द्वारा वर्षा लेने के लिए हम उनके बच्चे बने हैं, और यह भी अच्छी तरह जानते हैं कि हम निराकार परमपिता परमात्मा की अविनाशी संतान हैं. பாபா எடுத்தது கேட்குறாங்க, குழந்தைகள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதனுடைய அர்த்தத்தை? பாடல் சொன்னாங்க இல்லையா, பாடல் போடப்பட்டது இல்லையா, குழந்தை பருவ நாட்களை மறந்து விட வேண்டாம். இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதிரில் எந்த குழந்தைங்க அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க, பிரம்மா மூலமாக ஆஸ்தியை பெறுவதற்காக நாம் சிவ் பாபாவுக்கு குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதையும் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறோம். எதையும் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறோமாமா? நாம நிராகாரமான பரமபிதா பரமாத்மாவினுடைய அழிவற்ற குழந்தைகள் என்பதையும் நாம நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? अब सम्मुख बैठे हैं, दूर होने से कई बच्चे भूल जाते हैं. பாபா சொல்றாங்க, இப்ப எதிரில் அமர்ந்திருக்கிறீங்க, ஆனா தூரமாக போன பிறகு, அதாவது அவரவர் வீட்டுக்கு போன பிறகு
காரியங்களில் மூழ்கும்போது சில குழந்தைகள் மறந்துடுறாங்க. பாபாவுக்கு முன்னாடி இருக்கும்போது, அப்படின்னா மதுபனில் இருக்கும்போதோ, பாபா வீட்டில் உட்காந்து முரளி கேட்கும்போதோ, பாபாவினுடைய இப்போ ஆன்லைனில் கேட்குறோம் அப்படின்னா கூட அந்த நேரம் குழந்தைகளுக்கு நினைவு இருக்குது. ஆனால் ரொம்ப தூரமாக போனதும், மதுபன்லேருந்து அவரவர் வீட்டுக்கு வந்ததும், காரிய விவகாரங்களில் மூழ்கினதும் சில குழந்தைங்க பாபாவை மறந்துடுறாங்க. மித்ர சம்பந்தி குரு கோசாய் आदि को देखते हो तो यह बचपन की बातें भूल जाती है. பாபா சொல்றாங்க, உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், குரு, மடாதிபதிகள், இப்படி யாரையாவது நீங்க பார்க்கிறீங்கன்னா அப்ப இந்த குழந்தை பருவத்தினுடைய விஷயங்களை மறந்துடுறீங்க. குழந்தைங்க, சில குழந்தைங்க மறந்துடுறாங்க. யஹா ஜோ சம்முக்க பைட்டே ஹே வஹ் தோ நஹி பூல்தே ஹோங்கே. ஆனா இங்க யார் எதிரில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க மறந்திருக்க மாட்டாங்க. பாபா எதிரில் இருக்கும்போது பாபா பார்ப்போம் இல்லையா, அப்ப எப்படி பாபாவை மறக்கும் இல்லையா. अविनाशी शिव बाबा से हम स्वर्ग का वर्षा ले रहे हैं. यह तो बड़ी खुशी की बात है ना. அழிவற்ற சிவ பாபா கிட்ட இருந்து நாம ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இது ரொம்ப குஷிக்கான விஷயம் இல்லையா. हमको शिव बाबा ने अपनाया है, फिर से स्वर्ग का मालिक बनाने हम मालिक थे. பாபா சொல்றாங்க, நம்மை சிவ பாபா தன்னுடையவராக ஆக்கி இருக்கிறார். நாம பாபாவுக்கு குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். ஆனால் நம்மை தன்னுடையவராக ஆக்கியது யாரு? சிவபாபா. தேடி தேடி கண்டுபிடிச்சு நம்மளை தன் குழந்தைங்களாக ஆக்கியிருக்கிறார் இல்லையா. நம்மை சிவபாபா தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார். எதற்காக பாபா ஆக்கியிருக்காங்க? பாபா சொல்றாங்க, மீண்டும் ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குவதற்காக. நாம தான் எஜமானர்களாக, ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தோம் இல்லையா. பரந்து पुनर्जन्म लेते लेते अब नरक के मालिक बने हैं, फिर स्वर्ग का मालिक बनेंगे. ஆனா மறுபிறப்பு எடுத்து எடுத்து இப்ப நரகத்துக்கு மாலிக்காக ஆகிட்டோம், பிறகு ஸ்வர்க்கத்திற்கு மாலிக்காக ஆக போகிறோம். तुम जानते हो शिव बाबा जो निराकार है वह इस तन में प्रवेश करते हैं. वह हमें श्रीमत देते हैं कि मुझे निराकार शिव बाबा को याद करो. பாபா சொல்றாங்க, शिव बाबा யார் நிராகார இருக்கிறாரோ அந்த சிவபாபா இந்த பிரம்மாவினுடைய உடல்ல பிரவேசம் செய்திருக்கின்றார். அவர் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். அதாவது நிராகாரமான சிவபாபாவாகிய என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள் என்று ஸ்ரீமத் கொடுக்கிறார். சோ சிவபாபா நிராகாரமா இருக்கிறார், பிரம்மா உடல்ல பிரவேசம் செஞ்சிருக்கிறாருங்கிறது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பிரவேசம் செஞ்சு என்ன செய்யறார் பாபா? நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறார் பாபா? நிராகாரமா இருக்கக்கூடிய சிவபாபாவாகிய என்ன நீங்க நினைச்சிட்டே இருங்க. இதுதான் பாபா இன்னைக்கு நம்ம கொடுக்கிற ஸ்ரீமத். सभी आत्माओं को कहते हैं क्योंकि वह सर्व का लिबरेटर है. பாபா சொல்றாங்க, எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபா சொல்றாங்க. ஏன் பாபா எல்லா ஆத்மாக்களுக்கும் சொல்றாங்க அப்படின்னா, அவர் அனைவருடைய லிபரேட்டர், அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் இல்லையா. லிபரேட்டர் மானா சத்கதி தாத்தா. லிபரேட்டர் என்றாலே சத்கத்தியை வழங்கும் வள்ளல். மனுஷியோं की ही सदगति करेंगे, जानवरों की तो बात नहीं. लिबरेट गाइड है मनुष्यों का. பாபா சொல்றாங்க, மனிதர்களுக்கு தான் பாபா சத்கதி கொடுப்பாங்களே தவிர மிருகங்களுக்கான விஷயம் இங்க கிடையாது இல்லையா. பாபா சொல்றாங்க, பாபா லிபரேட்டரா இருக்கிறாங்க, அனைவரையும் விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க, கூடவே வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க பாபா, கைடு. பட் யாருக்கு? மிருகங்களுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு. उनको நாலேஜ்ஃபுல் பிளிஸ்ஃபுல் कहते हैं. பாபாவை ஞானம் நிறைந்தவர் மற்றும் ஆனந்த கடலானவர் என்றும் சொல்றோம். யஹா தும் சம்முக்கு பைட்டே ஹோ தோ நஷா சடதா ஹை. பாபாக்கு எதிரில இருந்து பாபாவோட முரளி கேட்கும்போது உங்களுக்கு போதை ஏறுது. சென்டர்ல வந்து கேட்கும்போது நல்ல போதை இருக்கும். மதுபன் போய் கேட்கும்போது எவ்வளோ போதை இருக்கும் முன்னாடி இருந்து முரளி கேட்கும்போது இல்லையா. நீங்க எதிரில் அமர்ந்திருக்கிறீங்க, அதனால போதை ஏறி இருக்கிறது. பாபா ஜான்தே ஹே கர் ஜானே சே தும் பச்சே பூல் ஜாத்தே ஹோ, மாயா புலா தேத்தி ஹே. பாபாவுக்கே தெரியுமா, என்ன தெரியுமா பாபாவுக்கு? இங்க இருக்கும்போது, எதிரில் இருக்கும்போது போதை ஏறி இருக்கிறது குழந்தைங்களுக்கு. ஆனா அந்த குழந்தைங்க வீட்டுக்கு போன உடனே மறந்துடுறாங்க. இது பாபாவுக்கும் தெரியுதான்.
ஆனா மறக்க வைக்கிறது யாரு? பாபா சொல்றாங்க மாயா மறக்க வச்சிடுது. யஹா தும்ஹாரி புத்தி மே कोई साधु संत गुरु व लौकिक संबंधी नहीं है, अभी है परलौकिक संबंध. இங்கே பாபாவுக்கு முன்னாடி இருக்கும்போது, நம்ம பாபா குழந்தையா இருக்கும்போது நம்முடைய புத்தியில என்ன இருக்குது? இங்கே நம்ம சாது கிட்டையோ சன்னியாசி கிட்டையோ குரு கிட்டையோ வரல. இங்க எந்த லௌகீக உறவும் நமக்கு கிடையாது இல்லையா? இப்ப நமக்கு இருக்கிற உறவு என்ன? பாபாவுக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன உறவு மட்டும்தான் இருக்குது? பரலௌகீக சம்பந்தம். ஆத்மா பரமாத்மாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஞானம் கேட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு சம்பந்தம் மட்டும்தான், பரலௌகீக சம்பந்தம் மட்டும்தான் இருக்குது இல்லையா? शिव बाबा इसमें प्रवेश होकर हमको स्वर्ग का वर्षा देते हैं. शिव बाबा இந்த பிரம்மா பாபாக்குள்ள பிரவேசம் செஞ்சு நமக்கு ஸ்வர்க்கம் என்ற ஆஸ்தியை கொடுக்கறாங்க. निराकार को जरूर साकार में आना पड़े. பாபாவோ நிராகாரமாக இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பாபா நமக்கு ஞானம் சொல்லணும்னா, ஆஸ்தி கொடுக்கணும்னா சாக்காரத்துல பாபா வர வேண்டியதாக இருக்கிறது. कहते हैं सिकीलदे बच्चे तुम फिर से स्वर्ग का वर्षा लेने के लिए आए हो. பாபா அன்பா சொல்றாங்க, செல்லமான குழந்தைங்களே, அதுவும் எப்படிப்பட்ட செல்லமான குழந்தைங்க? வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கீங்க. पूछा भी जाता है कि शिव बाबा से आपका क्या संबंध है? शिव बाबा को உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கப்படுகிறது. तुम कहेंगे, அப்ப நம்ம என்ன பதில் சொல்வோம்? शिव बाबा को உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு பாபா நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பாபா சொல்றாங்க, हम उनके अविनाशी बच्चे हैं. நாங்கள் அவருடைய அழிவற்ற குழந்தைகள், அவினாஷி குழந்தைகள் என்று சொல்வோம் இல்லையா? फिर प्रजापिता ब्रह्मा के साकारी बच्चे हैं. பிறகு பிரஜாபிதா பிரம்மா பாபாக்கு நாம் எல்லாரும் சாக்காரி குழந்தைங்க. क्योंकि புனர்ஜனம் लेते रहते हो. ஏன் சாக்காரி குழந்தைன்னு சொல்றோம்? ஏன்னா மறுபிறப்புல நாம வந்துட்டே இருக்கிறோம். दूसरे जन्म में सब तो बच्चे नहीं बनेंगे. बचपन की ये बातें भूलो मत. அடுத்த ஜென்மங்கள்ல எல்லோருமே பாபாக்கு குழந்தைகளாக ஆயிட மாட்டாங்க இல்லையா? குழந்தை பருவத்தினுடைய இந்த விஷயங்களெல்லாம் ஒருபோதுமே மறக்காதீங்க. பாபாவுக்கு குழந்தை ஆகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியிலையும் நமக்கு அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்குது இல்லையா? அந்த நாட்களை ஒருபோதுமே மறக்கக்கூடாது, அந்த விஷயங்களை மறக்காதீங்க. हम शिव बाबा के पोतरे ब्रह्मा के बच्चे हैं. இப்பதான் பாபா சொன்னாங்க शिव பாபாவுக்கு குழந்தைங்க நீங்க அப்படின்னு. அடுத்து சொல்றாங்க பாபா, நாம எல்லாம் शिव பாபாவுக்கு பேர குழந்தைங்க, பிரம்மா பாபாவினுடைய குழந்தைகள். யஹா ஆயே ஹோ फिर से स्वर्ग का वर्षा लेने. अभी नरक में हैं. பாபா சொல்றாங்க, இங்க நீங்க வந்திருக்கிறதே எதற்காக? மீண்டும் ஸ்வர்க ஆஸ்தியை பெறுவதற்காக. பாபா நீ ஃபுல்லா நம்மை குழந்தை என்ற அந்த ஒரு விஷயத்த மறக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் பாபா இன்னைக்கு முரளியில இன்சிஸ்ட் பண்றாங்க. அப்போ குழந்தையானதுனால ஆஸ்திக்கு அதிபதி. பாபாட்ட ஏன் குழந்தையா இருக்கிறோம்? பாபாட்ட இருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக தான் குழந்தையாக ஆகியிருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிறதோ நரகத்தில்ன்னு சொல்கிறாங்க பாபா. தும் அப சங்கம் பருகோ கித்தனி சஹேஜ் பாத்தே. பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சங்கமயத்தில் இருக்கிறீங்க, எவ்வளோ எளிய விஷயம் இது இல்லையா? புடியாம்பி தாரன் கர் சக்தி ஹே, எ பூல்னா நஹி ஹே. வயோதிக மாதாக்கள் இருப்பாங்க இல்லையா? முதிய வயோதிக மாதா, வயசான பாட்டி, அவங்க கூட இந்த விஷயத்தை புத்தியில தாரணா பண்ண முடியும். அதனால இதை ஒருபோதுமே மறக்கக்கூடாது. என்ன மறக்கக்கூடாது? என்ன புத்தியில தாரணா பண்ண முடியும்? நான் நிராகாரமான சிவபாபாவோட குழந்தை, சிவபாபா கிட்ட நான் வந்திருக்கிறது எதற்காக? சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. நான் சிவபாபாவோட அழிவற்ற குழந்தை. இது இந்த குழந்தை பருவ விஷயங்களை, இந்த குழந்தைங்கிற விஷயத்த மறக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பாபா. இது ஈஸி தானே, இது வயசான பாட்டி கூட நினைவில் வச்சுக்க முடியும் இல்லையா? परंतु बहुत हैं जो बाहर जाने से भूल जाते. இவ்வளோ சுலபமான சகஜமான விஷயந்தான். ஆனால் நிறைய குழந்தைங்க இங்கேருந்து வெளியே போனதுமே மறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. सारा दिन भूले रहते हैं, वह खुशी नहीं रहती है. முழு நாள் மறந்துடுறாங்களாம். முன்னாடி வந்து கேட்கும்போது ஞாபகம் இருக்குது, அப்புறம் முழு நாள் மறந்தே போயிடுறாங்க. அதனால் முன்னாடி இருந்து பாபா நான் நமக்கு முரளியில் சொல்கிறாங்க, நீங்கள் என்னுடைய அழிவற்ற குழந்தைங்க, நான் உங்களுடைய அப்பா, நான் உங்களுக்கு சொர்க்காஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன், நீங்களும் அதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப குஷியாக இருக்குது. ஆனால் முழு நாளை வீட்டுக்கு போயிட்டு காரிய விவகாரங்களில் மூழ்கும்போது அந்த மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி குஷி இருக்கும்?
பாபா சொல்றாங்க, முழு நாள் குழந்தைங்க மறந்துடுறாங்க, அதனால் அந்த குஷியும் இருப்பதில்லை. ஃபிர் கேத்தே ஹே பாபா பத்தா நீ கியா ஹோத்தா ஹே. குஷி இல்லாததுக்கு அப்புறம் பாபாட்ட அப்புறம் சொல்றாங்களா, பாபா தெரியல பாபா, என்ன ஆச்சுன்னு தெரியல பாபா அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ எப்பொழுதாவது நமக்கு மனசுல என்னாச்சுன்னு தெரியல, குஷியே இல்லைன்னு தோணுதுன்னா என்ன அர்த்தம்? நாம பாபாவையும் பாபா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்முடைய குழந்தை பருவத்தையும் நாம மறந்துட்டோம். குழந்தையா இருக்கும்போது குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க இல்லையா? எப்பொழுதுமே குழந்தைங்க சதா சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ நாமளும் நம்முடைய குழந்தை பருவ விஷயங்களை நினைவில் வச்சிருந்தோம்னா, நான் பாபாவுக்கு குழந்தைன்ற விஷயத்த நினைவில் வச்சிருந்தாலே போதும், சதா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க பாபா. फिर कहते हैं बाबा पता नहीं क्या होता है, वास्तव में ये तो बच्चों को बहुत अपार खुशी होनी चाहिए. ஆனா உண்மையிலே குழந்தைங்களுக்கு ரொம்ப அளவிட முடியாத அபாரமான குஷி இருக்கணும். பாபா ஸ்வர்க கா மாலிக் பனாத்தே हैं और क्या चाहिए. பாபா ஸ்வர்க்கத்துக்கே அதிபதியாக ஆக்குறாங்க, வேற என்ன வேணும்? இதை நினைச்சா எவ்வளவு குஷி இருக்கணும். बाप को भूलने कारण तुम घबराते हो, हैरान होती हो और विक्रम करते हो. பாபா சொன்னாங்க, ஆனா நீங்க பாபாவை மறந்துடுற காரணத்தினால தான் நீங்க பயப்படுறீங்க. ஏதாவது சூழ்நிலை வரும்போது பயம் வருது, குழப்பம் அடைகிறீங்க, அடுத்து விக்கர்மாவும் செய்றீங்க. பாபாவை மறக்கிறதுனால எத்தனை தவறுகள் ஏற்படுது பாருங்க. कोई गुरु आदि नहीं है, ये सत बाप है. இங்கே குரு முன்னாடி இல்லை, நமக்கு முன்னாடி இருக்கிறது குரு கிடையாது, அப்புறம் யாரு? இங்க சத்தியமான பாபா இருக்கிறார், அப்பா இருக்கிறார் நமக்கு முன்னாடி. பாப்பு பைட்டு பச்சோங்கோ சம்ஜாத்தே. அப்பா குழந்தைங்களுக்கு அன்பா புரிய வைக்கிறாங்க. तुम शिव बाबा के बने हो ब्रह्मा द्वारा, वह भी बाबा है, यह भी बाबा है. நீங்க சிவ் பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீங்க, பிரம்மா பாபா மூலமாக. சிவ் பாபாவும் பாபா தான், இந்த பிரம்மாவும் बाबा दा இல்லையா? इतने ब्रह्मा कुमार कुमारिया है, वर्षा कहाँ से मिलता है. இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் நாம இருக்கிறோம்னா ஆஸ்தி நம்ம எல்லாருக்கும் எங்கிருந்து கிடைக்குது? யார்கிட்ட இருந்து கிடைக்குது? शिव बाबा से. शिव बाबा टर्न தான் ஆஸ்தி கிடைக்குது. वह तो है ही नई दुनिया का रचयिता, तुम अभी ऐसे बाप दादा के सम्मुख बैठे हो. பாபா சிவ் பாபாவோ புது உலகத்தினுடைய படைப்பாளர். நீங்க இப்பொழுது அப்படிப்பட்ட பாப் தாதாவுக்கு எதிரில் அமர்ந்திருக்கிறீங்க. तो बाप समझाते हैं बच्चे कोई विक्रम नहीं करो. பாபாக்கு எதிரில் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாம் பாபாவுக்கு குழந்தைங்க இல்லையா, அதனால பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, குழந்தைகளே எந்த விக்கர்மமும் செய்யாதீங்க, எந்த பாப்ப கர்மமும் செய்யாதீங்க. நயே ஆயங்கே தோ கஹேங்கே அச்சா ஆஜ் பிரதிஜ்ஞா கரோ முஜே பூல்னா நஹி ஹே. யாராவது புது குழந்தைங்க வந்தாங்கன்னா பாபா சொல்வாங்களாமா, நல்லது இன்று உறுதிமொழி செய்யுங்க. என்ன உறுதிமொழி செய்ய சொல்வாங்களா பாபா? என்னை மறக்கக்கூடாது, நான் பாபாவை மறக்க மாட்டேன் என்ற உறுதிமொழி செய்யுங்கன்னு பாபா சொல்வாங்களாமா. மாயா तुमको बार बार बुलाएगी, इसलिए बाप समझाते हैं, वार्निंग दी जाती है. मुरली से भी सब बच्चे सुनेंगे समझेंगे. बाबा मधुबन में बच्चों को ऐसे बैठ समझाते हैं. பாபா சொல்றாங்க, மாயா உங்களை அடிக்கடி மறக்க வைக்கும், அதனால்தான் பாபா ப்ராமிஸ் வாங்குறாங்க, என்னை ஒருபோதுமே நீங்கள் மறக்கக்கூடாதுன்னு. மாயா மறக்க வச்சுச்சுன்னா எத்தனை நஷ்டம் ஏற்படுது. பாபாவே சொன்னாங்க இல்லையா, புத்தி பூட்டப்பட்டுடும், குழப்பம் வந்துடும், பயம் வந்துடும், பாப்பக்கர்மா செஞ்சுடுவோம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இத்தனை காலமாக தான் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, இனிமேலாம் செய்யக்கூடாது, நாள் குறைவாக இருக்குது இல்லையா, அதனால் இப்போ தான் பாபா கிடச்சிருக்காங்க அப்படின்னா பாபாவை என்ன செய்யணும், நாம சதா நினச்சிட்டே இருக்கணும், மறக்கக்கூடாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு. அதனால் பாபா புரிய வைக்கிறாங்க, புரியாதவங்களுக்கு தான் புரிய வைக்கப்படுகிறது இல்லையா, அதனால பாபா புரிய வைக்கிறாங்க, வார்னிங் கொடுக்கப்படுகிறது, பாபா எச்சரிக்கை கூட கொடுக்குறாங்க. குழந்தைங்களே உஷாரா இருங்க, மாயா மறக்க வைக்கும், ஆனால் மறந்துடாதீங்க, அப்படி பாபா எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. முரளி மூலமாகவே எல்லா குழந்தைங்களும் எச்சரிக்கை, பாபா புரிய வைக்கிற விஷயங்கள், பாபாவோட அன்பு, இதெல்லாம் எப்படி நாம் அனுபவம் பண்ணுறோம்? முரளி மூலமாக தான் எல்லா குழந்தைகளும் கேட்குறோம் இல்லையா, கேட்குறோம்,
புரிஞ்சுக்கிறோம். பாபா மதுபன்ல குழந்தைகளுக்கு முன்னாடி அப்படி உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தும் ஜான்தே ஹோ யஹ் பச்சுப்பன் மாயா பார் பார் புலா தேத்தி ஹே. இந்த குழந்தை பருவத்தை மாய அடிக்கடி மறக்க வச்சிடுதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க. பாபா முன்னாடி பக்கத்துல சொன்னாங்க பாபாக்கும் தெரியும்னு. பாபாக்கு மட்டும் தெரியாது, நமக்கும் தான் தெரியுதே, நம்ம தானே மறந்து போயிடுறோம் இல்லையா? புத்தி கா தால பில்குல் பந்து ஹோ ஜாத்தா ஹே. மாயா என்ன பண்ணிடுதான், புத்திக்கான பூட்டை முற்றிலும் பூட்டி விடுகிறது. ஆத்மா கோ ஜப் அத்தீந்திரிய சுகம் மில்தா ஹே தோ குஷி ஹோத்தி ஹே. ஆத்மாவுக்கு எப்ப அத்தீந்திரிய சுகம் கிடைக்குதோ அப்ப ரொம்ப குஷி ஏற்படுது. அப்ப பாபா முஜே மிலா ஹே. இப்ப பாபா கிடைச்சிருக்கிறார் எனக்கு. இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம் கிடைக்கும் போது அதுல குஷி இருக்குது இல்லையா? இப்ப பாபா எனக்கு கிடைச்சிருக்கிறார். பாபா சபி துக்கம் से लिबरेट करते हैं क्योंकि वह सुख दाता है. பாபா அனைத்து துக்கங்கள்ல இருந்து நம்மளை விடுதலை செய்றாங்க. எதனால பாபா நம்மளை துக்கங்கள்ல இருந்து விடுதலை செய்றாங்க அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஏன்னா பாபா தான் சுகத்தை வழங்கும் வள்ளல், சுக்கு தாத்தா. சபி மனுஷியோं का वह लिबरेटर है. அனைத்து மனித ஆத்மாக்களையும் அவர் துக்கங்களிலிருந்து விடுதலை செய்கின்றார். ऐसे नहीं कि तुम कोई 84 लाख जन्म भोग आए हो, लाखों जन्मों की बात ही नहीं. பாபா சொல்றாங்க, நீங்க 84 லட்ச ஜென்மங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க, அப்படி கிடையாது. லட்சக்கணக்கான ஜென்மங்களுக்கான விஷயமே இங்க கிடையாது. ஏதோ 84 ஜென்மோं का चक्कर है. இங்க மொத்த பிறவிகளே எத்தனை தான்? 84 பிறவிகளின் சக்கரம் தான் இங்க. तुम जानते हो 5000 वर्ष पहले हमारा राज्य था. क्रिश्चियन घराने के 3000 वर्ष पहले हेवन था. फिर हेल कैसे बना ये कोई भी नहीं जानते. பாபா சொல்றாங்க, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கிறிஸ்தவர்களுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 3000 ஆண்டுகள் சொர்க்கமாக இருந்தது இந்த பூமி என்பதை தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? பிறகு எப்படி இது நரகமாச்சுது, ஹெல்லாச்சுது, இது உலகத்துல யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியும். உலகத்துல யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. பாப்பு பைட் அச்சி ரீதி சம்ஜாத்தே. இது எல்லாத்தையும் பாபா தான் நல்ல முறையில நமக்கு புரிய வைக்கிறாங்க. इसमें शास्त्रों आदि की कोई बात नहीं. अगर रॉन्ग समझते हो, संशय पड़ता है तो भाग जाओ. பாபா சொல்றாங்க, இதுல சாஸ்திரங்கள் போன்றவற்றிற்கான எந்த விஷயமும் கிடையாது. பாபா எந்த சாஸ்திரங்களை வச்சு நமக்கு இங்க சொல்லல. வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிஷத்துகள், இப்படி ஏதாவது ஒரு புத்தகத்தை வச்சு மனிதர்களால என்ன உருவாக்கப்பட்டதோ அதை வச்சு இங்க பாபா சொல்லல, சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பாபா ஞான கடலானவர். அவர் சங்கம யுகத்துல என்ன சொன்னாரோ நமக்கு, அதைத்தான் துவாபர யுகத்துல உட்கார்ந்து வேதமாக சாஸ்திரமாக எழுதி வச்சிட்டோம் இல்லையா? ஸோ பாபா சொல்றாங்க, ஸோ இங்கே பாபா சாஸ்திரங்களுக்கான விஷயம் எதுவும் சொல்லலை. பாபா சொல்றாங்க, ஒருவேளை இதில் இருக்கிற குழந்தைங்களை பார்த்து சொல்றாரு பாபா, ஒருவேளை இதுல ஏதாவது ராங் தவறா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, சந்தேகம் வருதுன்னா இங்கிருந்து ஓடி போயிடுங்கன்றார் பாபா. अरे शिव बाबा तुम्हारा पिता, ब्रह्मा भी तुम्हारा पिता. शिव बाबा कहते हैं, इस ब्रह्मा तन में प्रवेश कर इनको बच्चा बनाता हूँ, फिर इन द्वारा और बच्चे अडाप्ट करते हैं. बाबा சொல்றாங்க, அரே शिव बाबा உங்களுடைய அப்பா, பிரம்மாவும் கூட உங்களுடைய அப்பா தான், பிதா. அப்பா மேலே யாருக்கா சந்தேகம் வருமா என்ன? வராது இல்லையா? அப்போ சந்தேகம் வந்து அப்போ இங்கே அந்த ஆத்மா இருந்து பிரயோஜனமே இல்லை இல்லையா? சிவபாபா சொல்கிறாங்க, இந்த பிரம்மாவினுடைய உடலில் பிரவேசம் செஞ்சு இவரை முதல்ல நான் என்னுடைய மகனாக ஆக்குறேன், என்னுடைய குழந்தையாக ஆக்குறேன். பிறகு இவர் மூலமாக மற்ற குழந்தைகளை நான் தத்தெடுக்கிறேன். उनको शिक्षा दे, फिर स्वर्ग का मालिक बनाते हैं. ஸோ பிரம்மா மற்றும் பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கல்வி போதித்து படிப்பினை கொடுத்து பிறகு ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக எஜமானனாக சிவ பாபா ஆக்குறாங்க. ஸ்வர்க்கே மாலிக் தே அபி நரக்குக்கே ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு மாலிக்காக இருந்தீங்க, ஆனா இப்பொழுது நரகத்தில் இருக்கின்றீர்கள். तुम देखते हो हम बाबा के सम्मुख बैठे हैं, हम बच्चे दादे के वर्षे के हकदार हैं, पावन जरूर बनना है. பாபா சொல்றாங்க, நீங்க இப்ப பாக்குறீங்க நம்ம பாபாக்கு எதிரில் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? நாம குழந்தைகள் தாத்தாவோட ஆஸ்திக்கு உரிமையாளர்கள். அப்படின்னா அந்த ஆஸ்தி அடையணும்னா கண்டிப்பா என்ன ஆகணும்? அதற்கான தகுதி என்ன கொண்டு வரணும்?
பாபா சொல்றாங்க, கண்டிப்பாக பாவனமாக ஆக வேண்டும். தூய்மையாகாம சொர்க்கத்தின் அதிபதியாக ஆயிட முடியாது இல்லையா? பாவன் பனனே பிகர் ஆத்மா உடனே ஹி சக்தி. பாபா சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு அதிபதி என்ன? பாவனமாகாம ஆத்மா பறக்கவே முடியாது, வீட்டுக்கே போக முடியாது. ये तो गपोड़े मारते रहते हैं, फलाना निर्वाण धाम में गया व ज्योति ज्योत समाया जाता एक भी नहीं है சொல்றாங்க இல்லையா? இன்னார் நிர்வாண தாமத்துக்கு போயிட்டார், இறைவனடி சேர்ந்தார், சிவலோக பதவி அடைந்தார்லாம் சொல்றாங்கல்ல. ஜோதி ஜோதியோட இரண்டரை கலந்து விட்டது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? பாபா சொல்றாங்க, இதெல்லாம் பொய் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆத்மா கூட போகல பரந்தாமத்துக்கு, அதுதான் உண்மை இல்லையா? ஜோபி ஆக்டர் ஹே சபுக்கோ ஹாசிர் யஹா ஹோனா ஹே. ஏன்னா யாரெல்லாம் ஆத்மாக்கள் நடிகர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே இங்க ஆஜராகி ஆகணும். ஏன்னா டிராமா முடிகிற வரைக்கும் எந்த நடிகரும் வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா கடைசி சீனில் என்ன செய்வாங்க? நாடகத்தில் எல்லா நடிகர்களும் மேடைக்கு வருவாங்க இல்லையா? கடைசியில் அந்த காலத்தில் ஸ்டேஜ் ட்ராமா போடுறதுல எல்லா ஆக்டர்ஸும் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ட்ராமா முடியும். அதே போல் தான் இந்த ட்ராமாலையும் எல்லா நடிகர்களும் வந்ததுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்தமாக நம்ம வீட்டுக்கு போகிறோமே தவிர அதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா கூட வீட்டுக்கு போக முடியாது. ஸோ ஆத்மா ஜோதி பரமாத்மா ஜோதியோட கலந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்க பாபா. ஜப் தக் வினாஷ் ஷுரு ந ஹோ தப் தக் ஹாசிர் ஹோனா ஹே. பாபா சொல்றாங்க, எதுவரை வினாசம் ஆரம்பமாகலையோ அதுவரை ஆத்மாக்கள் இங்க ஆஜராகத்தான் இருக்கணும். ஆத்மா ஆத்திஹி ரீத்தி. இப்ப வரைக்கும் ஆத்மாக்கள் மேல இருந்து வந்துட்டே தான் இருக்காங்க. ஜப் வஹா சே ஆனா பூரா ஹோ ஜாத்தா ஹே தப் லடாயி லகுதி ஹே. பாபா சொல்றாங்க, எப்பொழுது அங்கிருந்து ஆத்மாக்கள் வருவது முடிவடைந்து விடுகிறதோ அப்பொழுது யுத்தம் ஆரம்பமாகி விடுகிறது. கேட்டிங்களா பாபா என்ன சொல்றாங்கன்னு? மேலே இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் கீழே வந்த பிறகு, அந்த காரியம் முடிவடைஞ்ச பிறகு யுத்தம் என்பது ஆரம்பமாயிடுது, யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிடும். தும்ஹாரி ராஜாய் ஸ்தாபன் ஹோ ஜாத்தி ஹே. உங்களுடைய ராஜ்யமும் ஸ்தாபனை ஆயிடுறது. வஹா சே பி சப் ஆ ஜாத்தே. உங்களுடைய ராஜ்யமும் ஸ்தாபனை ஆயிடுது, அங்கிருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. ய சப் பாத்தே பாப் பஹாத் அச்சி ரீதி சம்ஜாத்தே ஹே. இந்த எல்லா விஷயங்களையும் பாபா ரொம்ப நல்ல முறையில் புரிய வைக்கிறாங்க. பரந்து பாபா இந்த எல்லா விஷயங்கள் ரகசியங்களை ரொம்ப நல்ல முறையில் புரிய வைக்கிறாங்க. ஆனால்னு முடிக்கிறாங்க பாபா. ஏன் ஆனால்னா என்ன? என்ன செய்கிறோம் நாம்? எல்லாம் நல்ல முறையில் பாபா புரிய வைக்கிறாங்க. ஆனால் என்ன? தும் பூல் ஜாத்தே ஹோ. நீங்கள் மறந்துடுறீங்க. நான் இவ்வளோ புரிய வைக்கிறேன், உங்களை சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆக்குறேன், உங்களை என் குழந்தையா நான் எடுத்திருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் மறந்துடுறீங்க. கித்தனே பூல் தோ ஃபார்கத்தி தேதி. பாபா சொல்றாங்க, எத்தனை பேர் மறந்துட்டாங்க. பாபாக்கு விவாகரத்து கொடுத்துட்டாங்க. अच्छे अच्छे बच्चे जो बाप के पिछाड़ी न्योछावर हो जाते थे, यहाँ से जाते थे तो रोकर जाते थे, वहाँ जाने से नरकवासियों का संग मिलता है तो सब भूल जाते हैं. ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க பாபா. மதுபனுக்கு பாபாவை சந்திக்க வராங்க. பாபாவை சந்தித்த பிறகு நல்ல குழந்தைங்களா இருக்கிறாங்க. பாபா கூட இருக்கும்போது, மதுபனில் பாபாவை சந்திக்கும் போது பாபாவுக்கு பின்னாடி பலியாகி இருந்தாங்களாமா. அப்புறம் அங்கேருந்து அவர் ஒரு ஊருக்கு போயிடுவாங்க இல்லையா? அப்படி போகிற நேரம் பார்த்தீங்கன்னா, மதுபன்லேருந்து கிளம்புற நேரம் பார்த்தா அழுதுட்டு போனாங்களாமா. பாபா பிரியறதுக்கு மனசு இல்லாமல் கண்ணீர் வடித்து அழுதாங்களாமா. ஆனால் ஊருக்கு போன உடனே நரகவாசிகளுடைய தொடர்பு கிடைக்குது இல்லையா? அப்போ மதுபன் பாபாவோட விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்களாம். वार्निंग देते हैं बच्चे इस बचपन को कभी भूलना नहीं. அதனால தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? குழந்தைகளே, இந்த குழந்தை பருவத்தை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. நாமளும் மதுபனுக்கு இப்போ போகிறோம். சாக்கார் பாபா இருக்கும்போது ஒரு தனி அனுபவத்தை பண்ணியிருக்காங்க தாதிகள் தீதிகள் எல்லாம். ஆனால் நாமளும் இப்போ மதுபன் போகிறோம். முழுமையாக தன்னை குழந்தையாக நாம் அங்கே உணர்றோம். நம்ம வீட்டில் என்ன வேலைலாம் செய்கிறோம்? தாய்மார்கள் வரீங்க, அதற்குமாரர்கள் வரீங்க, பிஸ்னஸ்னுடைய நினைவில்லை, அதை பற்றிய கவலை இல்லை, குடும்பத்தை பற்றிய கவலை இல்லை. மாதாஸ் எல்லாம் அப்பா வீட்டில் வந்துட்டு சுகமாக இருக்கிற மாதிரி சாப்பிட வேண்டியது, கிளாஸ் கேட்க வேண்டியது, யோகா பண்ண வேண்டியது, சுயத்துக்கான புருஷார்த்தம் பண்ண வேண்டியிருக்குது. அவ்வளோதான். வேறு இந்த வேலை பண்ணணும், அந்த வேலையை பண்ணணும், பொறுப்பை அப்படி சீக்கிரம் இதை காரியத்தை முடிக்கணும், அதை காரியத்தை முடிக்கணும்னு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு விஷயம் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து மதுபனில் இருக்கிற அந்த 5 நாள் 6 நாள் எவ்வளோ குஷியாக இருக்கிறோம்.
சேவாதாரினா அதை விட ஜாஸ்தி 10 நாள் 12 நாள் எப்படி இருக்கிறோம், ரொம்ப குஷியாக இருக்கிறோம். அப்போது மதுபனில் பாபாவுக்கு குழந்தையாவே ப்ராக்டிக்கல் ஆகிடுறோம் இல்லையா. ஆனால் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அது மறந்து போயிடுதுன்னு பாபா இன்னைக்கு நம்மளை புகார் சொல்கிறாங்க. என்ன மறந்துடுறீங்க, இங்கே கிடைச்ச அனுபவத்தை மறந்துடுறீங்க அப்படி சொல்கிறாங்க பாபா. அதனால தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. மறந்துட்டோன்னா மீண்டும் பழைய நிலைக்கு ஏதாவது தவறுகள் பண்ணிடுறோம், குழப்பத்தில் வந்துடுறோம், பயப்படுறோம்னு சொன்னாங்க இல்லையா பாபா. பாபாவை மறந்துடுறதுனால தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ பாபா சொல்கிறாங்க, அதனால தான் இந்த குழந்தை பருவத்தை ஒருபோதுமே மறக்கக்கூடாது. தும்கோ தோ ஏக சிவ் பாபா கோஹி யாது கர்னா ஹை. நீங்கள் ஒரே ஒரு சிவ் பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். कोई भी गुरु गोसाई आदि का फोटो भी नहीं रखना. எந்த குருவோ மடாதிபதியோ போன்ற யாருடைய ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்க கூடாது. நிராகார் சிவ் பாபா கா ஃபோட்டோ தோ நிக்கல்னா சக்கே. சரி, அப்போ மனுஷன் தான் ஃபோட்டோ தான் வச்சுக்க கூடாது சொல்கிறாங்க பாபா. அப்போ சிவபாபாவோட ஃபோட்டோ வச்சுக்கலாமா அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நிராகாரமான சிவபாபா ஃபோட்டோவே எடுக்க முடியாது, ஃபோட்டோ பிடிக்கவே முடியாது சிவபாபாவை. तुम बच्चों को बाबा सभी अच्छे कर्म करना सिखलाते हैं. எப்படிப்பட்ட அப்பா நம்ம கிடைச்சிருக்கிறார் பாருங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா இப்பொழுது நல்ல கர்மம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஐசே அச்சே கரம் அவர் கோய் சிக்லா ந சகே. அப்படிப்பட்ட நல்ல கர்மா செய்ய சொல்லி கொடுக்குறாங்க பாபா. அந்த நல்ல கர்மத்தை மாதிரி வேற யாருமே சொல்லி கொடுக்க முடியாது. பாபா சொல்லி கொடுக்குற மாதிரியான அந்த நல்ல கர்மம் என்ன சொல்லி கொடுக்குறாங்களா பாபா, அதை மாதிரியான கர்மா செய்யறதுக்கு வேற யாருமே சொல்லி கொடுக்க முடியாது. தும் சிரேஷ்ட பன் ரகே ஹோ. ஏன்னா அப்படிப்பட்ட பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கர்மா செய்யறதன் மூலமா நீங்க சிரேஷ்டமானவர்களாக ஆயிடுறீங்க. ஷரீர் சோடேங்கே தோபி ஊஞ்ச சர்வீஸ் ही जाकर करेंगे. பாபா சொல்றாங்க பாருங்க, இந்த ஜென்மத்திலே சிரேஷ்ட கர்மா பண்றோம், சிரேஷ்டமானவர்களாக ஆயிடுறோம். சரீரத்தை விட்டுட்டே போனாலும் கூட அடுத்த ஜென்மத்துல கூட உயர்ந்த சேவை தான் போயிட்டு செய்வாங்களாமா. ஏன்னா ஆத்மால அந்த சன்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அதனால அதை எடுத்துட்டு அந்த ஆத்மா போறதுனால அடுத்த பிறப்புல கூட உயர்ந்த சேவை தான் போய் செய்வாங்க. क्योंकि तुम्हारी चढ़ती कला है, फिर जो जितना पुरुषार्थ करेगा. ஏன்னா இப்பொழுது உங்களுடைய கலை ஏறும் கலை, முன்னேறும் கலை. பாபாட்ட வந்துட்டோம்னாலே ரெகுலர் முரளி கேட்குறோம், யோகா பண்ணுறோம், சேவா பண்ணுறோம், தாரணா பண்ணுறோம்னாலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா. பாபா சொல்கிறாங்க, ஆனாலும் எல்லாருமே முன்னேறும் கலையில் ஏறிட்டாலும் கூட யார் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க மேலே ஏறி இருப்பாங்க. பாபா ஏற்றி விட்டுடுறாரு. அதுக்கு மேலே ஏறுறது யார் கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. பாபா ஃபிர் பி கேத்தே ஹேன் யஹாं तुम सम्मुख बैठे हो, यहाँ सुनते हो, याद रहता है, फिर बाहर जाने से जट भूल जाता है. பாபா அப்புறமும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இங்க நீங்க எதிரில் அமர்ந்திருக்கிறீங்க, இங்க இருக்கும்போது நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு நினைவு இருக்கிறது, பிறகு வெளியே போன உடனேயே மறந்துடுறீங்க, மறந்து போயிடுது கேட்டதெல்லாம். ऐसे भी हैं फिर आपस में जरमुई जगमुई உல்டி சுல்டி பாத்தே சுன்தே சுனாத்தே ரேத்தே. பாபா சொல்கிறாங்க, இங்கேருந்து போனது பாபாவும் மறந்துடுறாங்க, பாபாட்டேருந்து கிடைச்ச அனுபவங்கள், பாபாட்டேருந்து கிடைச்சிருக்கிற ஞான பொக்கிஷங்கள் மறந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் என்ன வேற செய்கிறாங்களாமா, வெளியே போனதும் தங்களுக்குள்ள இங்குள்ள விஷயம் அங்குள்ள விஷயம், வேண்டாத வீணான விஷயம், உல்டா சுல்டா விஷயங்கள், தப்பும் தவறுமான விஷயங்களை கேட்கவும் செய்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்கன்றார் பாபா. வேஸ்ட் அது. பாபா நினைவு மறந்ததுனால, யாருடைய குழந்தைங்கிறத மறந்ததுனால, எதற்கான பாபாட்ட வந்திருக்கிறேன், எதற்காக பாபா என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கிறத மறந்துடுற காரணத்தினால இந்த மாதிரி காரியத்தை குழந்தைங்க செஞ்சிடுறாங்க. ज्ञान नहीं है तो एक दो को वाहियात बातें सुनाकर माता खराब करते. பாபா சொல்கிறாங்க, ஞானம் இல்லை இல்லையா, புத்தியில் மறந்ததுனால தான், ஞானத்தை மறந்ததுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீணான விஷயங்களை சொல்லி பிறருடைய புத்தியையும் கெடுத்துடுறாங்கன்றார் பாபா. बाबा लेने के लिए आए हैं. बाबा कहते हैं, बच्चे मुझे याद करो तो इतना ऊंच पद पाएंगे, इसलिए सिवाय ज्ञान के और किसी की भी ग्लानी आदि उल्टी सुल्टी बातें सुनो नहीं. பாபா நம்ம அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. இன்னுமா தேவையில்லாத வேண்டாத வீணான விஷயங்களை அவங்கள பற்றி இவங்கள பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய பழைய சுபாவ சன்ஸ்கார், கலியுகத்தில் இருக்கும்போது நம்மகிட்ட இருந்தது. பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் அப்படி நம்ம செய்யக்கூடாது இல்லையா. ஆனால் அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறாங்க, நம்மை தூய்மையாக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்க, அப்போ அவ்வளோ உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீங்க. அதனால் ஞானத்தை தவிர
வேறு யாரை பற்றியும் இகழ்வது போன்ற நிந்திக்கக்கூடிய உல்டா சுல்டாவான விஷயங்களை கேட்காதீங்க. யாராவது சொன்னா கூட கேட்காதீங்க. बाप को कहते हैं हेवनली गॉडफादर, स्वर्ग स्थापन करने वाला वर्ल्ड गॉडफादर. பாபாவுக்கு தான் ஹெவன்லி காட்ஃபாதர், அதாவது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய வேர்ல்டு காட்ஃபாதர், உலகத்தின் இறை தந்தை என்று பாபாவுக்கு தான் சொல்கிறோம். சபி மனுஷ்ய மாத்திரக்கா பாப் ஏக் ஹி நிராகார் ஹே. அனைத்து மனிதர்களின் தந்தை ஒரே ஒரு நிராகாரமான பாபா. तुम एक धर्म के हो जो ब्रह्मा कुमार कुमारियां बने हो, पीछे फिर और धर्मों की वृद्धि होती जाती है. பாபா சொல்றாங்க, நீங்க ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்க, நீங்க தான் பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகியிருக்கிறீங்க. பிறகு பின்னால மற்ற தர்மத்தினர் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. சத்யுகமே ஏக் ஹி தேவி தேவதா தர்ம ஹோகா, சப் கோரே ஹோங்கே, ஃபிர் இஸ்லாமி லோக் நிக்கல்தே ஹே. சத்தியத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். எல்லாருமே இப்படி இருப்பாங்க, தூய்மையானவர்களா அழகானவர்களா இருப்பாங்க. பிறகு இஸ்லாமியர்கள் வர்றாங்க, இப்ராஹிம் வர்றாரு, இஸ்லாமிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் சொல்கிறோம் இல்லையா. ஃபீச்சர்ஸ் பில்குல் டிஃப்ரெண்ட். அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய அங்கம் எப்படி இருக்கும், உறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும், ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். பௌத்தியோं की शक्ल देखो कैसी है. புத்த தர்மத்தை சேர்ந்தவங்கள பாருங்க, அவங்களுடைய முகம் வேற மாதிரி இருக்குது. சப் தர்ம் வாலோ கி ஷக்கல் அலக் அலக் ஹே. அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுடைய முகம் வேறு வேற மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாபா. வெவ்வேறாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. புத்த தர்மத்தை சேர்ந்தவங்கள ஜாப்பனீஸு, சைனீஸ், அவங்களுடைய ஃபேஸ் பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. இஸ்லாமிய தர்மத்தை சேர்ந்தவங்க வேறு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அபி தோ அநேக் தர்மோ கா வினாஷ் और एक धर्म की स्थापना हो रही है. இப்பொழுது அநேக தர்மங்களின் வினாசம் மற்றும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. तुम पति से पावन बन रहे हो. நீங்க பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகிட்டே இருக்கிறீங்க. யாத் ரக்னா तुम्हारी दुश्मन माया बड़ी दुष्टर है. பாபா சொல்லாங்க, நினைவில் வச்சுக்கணும். எதை நினைவில் வச்சுக்கணுமா? உங்களுடைய எதிரி மாயா ரொம்ப பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இதை நினைவில் வச்சுக்கோங்க, சாதாரணப்பட்டது கிடையாது மாயா. सिवाय ज्ञान के कोई वाहियात बातें सुनने से बेमुख हो शोक वाटिका में चले जाएंगे. பாபா பார் பார் समझाते हैं. பாபா சொல்றாங்க, ஞானம் அல்லாமல் வேறு ஏதாவது வீணான விஷயங்களை கேட்கறதுனால என்னாகுமா? பாபாவை விட்டு விலகி சோகவனத்துக்கு போயிடுவாங்க. கேட்டிங்களா? அதனால தான் பாபா சொன்னாங்க முதல் லைனில், நினைவில் வச்சுக்கணும். என்ன நினைவில் வச்சுக்கணும்? உங்களுடைய எதிரி மாயா ரொம்ப பலம் வாய்ந்தது. நமக்கு கேட்கறதுக்கு, அவங்கள பற்றி இவங்கள பற்றி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படியா நம்ம கேட்குறோம். ஆனால் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது மாயா? அந்த இடத்துல நம்ம முகத்தை பாபாட்டிருந்து திருப்புது, நம்மளை பாபாட்டிருந்து விளக்குது. பாபா நினைவு அந்த நேரம் செய்ய விடாமல் அந்த மாயா டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா சொல்கிறாங்க, அப்படி முகம் பாபா விட்டு திரும்பிடுச்சுன்னா என்ன ஆகும்? எங்கே பார்க்கும்? கலியுகத்தை தான். அது எப்படிப்பட்ட உலகம்? முள்காடு. பாபா சொல்கிறாங்க, சோகவனம், சோகவனத்தில் போயிடுவாங்கன்றார் பாபா. அதனால தான் பாபா அடிக்கடி புரிய வைக்கிறாங்க, தும்ஹாரா தந்தாஹி யஹ ஹே பாப் சே வர்ஷா பானிக்கு யுக்தி பத்தானா. தேவையில்லாத வீணான விஷயங்களை பேசக்கூடாது. மாறாக உங்களுடைய தொழிலே என்ன தெரியுமா? பாபாட்டிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கான யுக்தியை பிறருக்கு சொல்லணும். இதுதான் தொழில், இதை செய்யணும். அவங்கள பற்றி இவங்கள பற்றி வீணான விஷயங்களை சொல்லக்கூடாதுன்றார் பாபா. பாபா ने समझाया था तुम्हारा परमपिता परमात्मा से क्या संबंध है, यह बोर्ड लगा दो, बड़े अच्छी लिखते हो. பாபா சொல்றாங்க, பாபா புரிய வச்சிருந்தார். என்ன புரிய வச்சிருந்தார்? உங்களுக்கும் பரம்பிதா பரமாத்மாவுக்கும் இடையில என்ன சம்பந்தம், இதை போர்டில் எழுதி முன்னாடி மாட்டுங்கன்றார் பாபா. இதை ரொம்ப நல்லா எழுதுங்க. பிரம்மா குமாரியோं का नाम सुनते डरते हैं तो फिर और युक्ति से लिखा जाता है. பாபா சொல்றாங்க, ரொம்ப நல்லா எழுதுங்க போர்டில். என்ன எழுதணுமா? பரம்பிதா பரமாத்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது கூட போர்டில் எழுதுங்க. ஏன்னா பிரம்மா குமாரிகள்ங்கிற பேரை கேட்ட உடனே பயப்படுறாங்களாமா.
மக்கள். அதனால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதா, எப்படியோ அவங்களுக்கு பாபாவோட மெசேஜ் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அதில் அவர்களுடைய நன்மை இருக்குது. அதனால தான் நம்ம இவ்வளோ சேவா பண்ணுறோம். அதனால் வேற வேற யுக்தியோடு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, வெளியே போர்டு எழுத வேண்டியதாக இருக்குது. போர்டு படைங்கே தோ பாப் தாதா கா பரிச்சய் மில் ஜாயேகா, ஜரூர் சாக்கார் துவாரா ஹி வர்ஷா மிலேகா. போர்டு படித்தாங்கன்னா பாப் தாதாவினுடைய அறிமுகம் கிடைச்சிரும். அப்போ கண்டிப்பாக சாக்காரமானவர்கள் மூலமாக தானே ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா? शिव बाबा है ही स्वर्ग की स्थापना करने वाला. मुसलमान कहते हैं बहिशत स्थापन करने वाला. பாபா சொல்றாங்க சிவ பாபா தான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். முஸ்லிம்ஸ் என்ன சொல்லுவாங்களாமா, பகிஷத். ஸ்வர்க்கத்துக்கு அவங்க சொல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா பகிஷத் அப்படின்னு. பகிஷத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்னு அவங்க சொல்வாங்க. அபி தும் உன்கே பச்சே பனே ஹோ, ஐசே பாப்கோ பூலோ நஹி. அப்படிப்பட்ட ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடிய, பகிஷத்தை படைக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளாக நீங்க இப்ப ஆகியிருக்கிறீங்க. அதனால அப்படிப்பட்ட அப்பாவை மறக்காதீங்க. மாயா கித்தனி ஜபர்தஸ்த் ஹே. மாயா எவ்வளோ வலிமை மிக்கதாக இருக்கிறது, பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. तो बाबा कहते हैं इस बचपन को भूल मत जाना, बच्चे तो सब है ना. அதனால தான் பாபா சொல்றாங்க. பாருங்க எத்தனை முறை பாபா இன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னு பாருங்க. அதனால தான் பாபா சொல்றாங்க, இந்த குழந்தை பருவத்தை மறந்து விட வேண்டாம். நான் பாபாவுக்கு குழந்தைன்னு மறக்கும் போது தான் மாயா வந்துடுது, ஆக்கியபை பண்ணிடுது நம்மளை. அதனால பாபா சொல்றாங்க, இந்த விஷயத்த நீங்க நான் பாபாவுக்கு குழந்தைன்ற இந்த குழந்தை பருவத்தை மறந்துட வேண்டாம். எல்லாருமே குழந்தைங்க தான் இல்லையா? பல் கித்தனா படா ஆத்மி ஹோகா தோ பி பாபா கஹேங்கே தும்ஹாரி மாயா படி துஷ்மன் ஹே. ஒரு மனிதர் எவ்வளோ பெரிய மனிதரா இருக்கட்டும், ஆனாலும் பாபான்னு தானே சொல்வாரு பாபாவை பார்த்து இல்லையா? எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் பாபாவுக்கு முன்னாடி அவர் குழந்தை தான், அப்பாவுக்கு முன்னாடி குழந்தை தான். அந்த குழந்தைக்கு எவ்வளோ வயசானாலும் இல்லையா? அதே போல் பாபாவுக்கு முன்னாடி நாம் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் நாம் பாபாவுக்கு முன்னாடி குழந்தைங்க தான். பாபா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய எதிரி மாயா மிகப்பெரிய எதிரி. பாபா சம்ஜாத்தே ஹே தும் ஃபால்து பாத்தே நஹி கர்னா. பாபா புரிய வைக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க, சில குழந்தைங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்காம தான் அவங்கள பற்றி இவங்கள பற்றின விஷயம், வீணான விஷயங்களை பேசுகிறாங்க இல்லையா? அதனால பாபா சொல்லலை, பாபா கேத்தேஹேன்னு சொல்லலை, பாபா சொல்கிறாங்கன்ற வார்த்தையை சொல்லலை, பாபா சம்ஜாத்தே ஹே. பாபா புரிய வைக்கிறாங்க குழந்தைங்களே, இல்லை உங்களுக்கு நஷ்டம், உங்கள் புத்தி பூட்டப்பட்டுடும், மாயா வந்துடுது, உங்களுக்கு தான் குழப்பம் வரும், வேண்டாத வீணான விஷயங்களை கேட்டா. இப்படி குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. என்ன புரிய வைக்கிறாங்களாமா, நீங்க வீணான விஷயங்களை பேசக்கூடாது. तुम मम्मा बाबा कहते हो तो ஃபாலோ कर ऊंच पद पाओ. அம்மா அப்பான்னு சொல்றீங்க இல்லையா நீங்க, அப்ப அந்த தாய் தந்தையை பின்பற்றி உயர்ந்த பதவி அடையுங்க. लाडले बच्चे मुझे याद करो तो विक्रमों का बोझा उतर जाए, नहीं तो भोगना पड़ेगा, फिर उस समय बहुत फील होगा. பாபா சொல்றாங்க, செல்லமான குழந்தைங்களே என்ன நினைவு செய்யுங்க, அப்போ உங்களுடைய விக்ரமங்களின் சுமை இறங்கிடும். தலை மேலே இருக்குது இல்லையா சுமை, அது இறங்கிடும். இல்லைன்னா அதற்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாகிடும். பிறகு அந்த நேரம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாகிடும். अंत में ऐसी वासना आती है जैसे बहुत समय से भोगना भोग रहे हैं. அந்த கடைசி நேரம் அப்படி உணர்வு ஏற்படுமாமா, நீண்ட காலமா அந்த கர்மத்தின் வினை பயனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி உணர்வு ஏற்படுமாமா. ஹிசாப் கித்தாப் சுக்து ஹோத்தா ஹே தப் வாபிஸ் ஜாத்தே ஹே. ஏன்னா கணக்கு வழக்கு முடிவடைஞ்சா தானே வீட்டுக்கு திரும்ப போக முடியும் இல்லையா? வஹ் சாரா சாக்ஷாத்கார் ஹோத்தா ரஹேகா. அது எல்லாமே காட்சியாக கிடைச்சிட்டே இருக்கும் கடைசி நேரம். அதனால தான் பாபா அந்த கடைசி நேரம் நீங்கள் நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரம் ஃபீல் பண்ணி அழுது ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே இப்போவே உஷாராக இருங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா பாபாவினுடைய குழந்தைங்கிறத மறந்துட்டோன்னா நம்ம மூலமாக விக்ரமம் ஏற்பட்டுடும் பாபா சொன்னாங்க இல்லையா? ஏற்கனவே செஞ்ச 63 ஜென்மங்களாக செஞ்சதே வேற எக்கச்சக்கமாக இருக்குது. இனிமேலும் நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. பாபா நேற்று முரளியில் சொன்னாங்க இல்லையா, பிறரை பற்றி விஷயங்களை சொன்னோன்னா பாப்பாத்மாவாக ஆயிடுறோன்னு சொன்னாங்க பாபா.
அப்போ அந்த பாவத்தை வேற சுமந்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா, நாம ஏற்கனவே இருக்கிறத வேற கழிக்கணும், அதுவே பெரிய கஷ்டமா இருக்குது. அதனால பாபா இன்னைக்கு எச்சரிக்கையாக கொடுக்குறாங்க. அச்சா நல்லது, மீட்டே மீட்டே सिक्कीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार, धारणिकाக முக்கியமான சாரம் பாபா சொல்றாங்க. फर्स्ट पॉइंट, संग दोष में आकर ईश्वरीय बचपन को भूलना नहीं. தீய சகவாசத்தில் வந்து ஈஸ்வரிய குழந்தை பருவத்தை மறந்துவிட வேண்டாம். ஸோ வேண்டாத வீணான விஷயங்களை கேட்குறோம் அல்லது சொல்கிறோன்னா, அவங்க தொடர்பில் இருக்கிறோன்னா அது தீய சகவாசம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா நேற்று முரளியில் கூட சொன்னாங்க இல்லையா, அப்படி யாராவது வீணான விஷயங்களை பேச வர்றாங்கன்னா அவங்கள தன்னுடைய எதிரின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க இல்லையா பாபா. அப்போ அது தீய சகவாசம். ஆப்பஸ் மே கபி பி கோய் வாஹியாத் வியர்த் உல்டி சுல்டி பாத்தே ந சுனனி ஹே ந சுனானி ஹே. தங்களுக்குள் ஒரு பொழுதும் எந்த வீணான தேவையில்லாத உல்டா சுல்டா விஷயங்கள், தப்பும் தவறுமான விஷயங்களை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஞானகி ஹி பாத்தே கர்னி ஹே. ஞானத்தினுடைய விஷயங்களை மட்டும்தான் பேசணும். தங்களுக்குள்ள நீங்கள் ஒன்று கூடுனீங்க, மதுபன் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், சேவைக்காக ஒன்று சேர்றோம் அப்படின்னா தங்களுக்குள்ள பேசினா என்ன தான் பேசணும்னு சொல்கிறாங்க பாபா. ஞானத்தினுடைய விஷயங்கள் தான் பேசணுமே தவிர பிறரை பற்றி உல்டா சுல்டா விஷயங்களை பேசக்கூடாது. सेकेंड पॉइंट, हर एक को बाप से वर्षा लेने की युक्ति बतानी है. ஒவ்வொருவருக்கும் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கான யுக்தியை சொல்ல வேண்டும். மம்மா பாபா को पूरा फॉलो कर ऊंच पद का अधिकार लेना है. மம்மா பாபாவை முழுமையாக பின்பற்றி உயர்ந்த பதவிக்கான அதிகாரத்தை பெற வேண்டும். बाप की याद से विकर्मों का बोझ उतारना है. பாபாவின் நினைவின் மூலம் விக்கர்மங்களின் சுமையை இறக்கி வைக்க வேண்டும். பாபா वरदान கொடுக்கறாங்க. समय के ज्ञान को स्मृति में रख सब प्रश्नों को समाप्त करने वाले स्वदर्शन चक्रधारी भव. சமயத்தின் ஞானத்தை நினைவில் வைத்து அனைத்து கேள்விகளையும் முடிவடைய செய்யக்கூடிய, சமாப்தி செய்யக்கூடிய சுய தரிசன சக்கரதாரியாக ஆகுக. जो स्वदर्शन चक्रधारी बच्चे स्व का दर्शन कर लेते हैं उन्हें सृष्टि चक्र का दर्शन स्वतः हो जाता है. யார் சுய தரிசன சக்கரதாரி குழந்தைகளோ, அதாவது அவர்கள் சுயத்தினுடைய தரிசனம் செய்தவர்கள் அப்படின்னா சுயத்தை உணர்ந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம் தானாகவே வந்து விடுகிறது. தன்னை சுயத்தை உணர்ந்துட்டாலே, சுயத்தை பார்த்து விட்டாலே, சுயத்தை பார்க்கறதுன்னு அர்த்தம் என்ன, தன்னைத்தான் உணர்ந்து விட்டாலே சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம் தானாகவே புத்தியில் வந்துடுறது. ड्रामा के राज को जानने वाले सदा खुशी में रहते हैं. நாடகத்தின் ரகசியத்தை அறிந்திருக்கக்கூடிய குழந்தைங்க சதா குஷியில் இருப்பாங்க. कभी क्यों क्या का प्रश्न नहीं उठ सकता. நாடகத்தை பற்றிய ரகசியத்தை புரிஞ்சிருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பொழுதுமே ஏன் டிராமாவில் இப்படி நடந்தது, என்ன இப்படி நடந்துருச்சு என்ற கேள்வி எழவே முடியாது. ஏன் என்னங்கிற கேள்வி எழவே முடியாது. क्योंकि ड्रामा में स्वयं भी कल्याणकारी हैं और समय भी कल्याणकारी है. ஏன்னா ட்ராமாவில் சுயம், ட்ராமாவும் கல்யாண்காரி, ட்ராமா சமயமும் கல்யாண்காரியானது இல்லையா. ட்ராமா கல்யாண்காரி ட்ராமா, இந்த சங்கம் யுகம் कल्याणकारी युगम. तो स्व को देखते स्वदर्शन चक्रधारी बनते वह सहज ही आगे बढ़ते रहते हैं. இந்த ட்ராமாவும் கல்யாண்காரி, நேரமும் கல்யாண்காரி, நாமும் கல்யாண்காரி இல்லையா. பாபா கல்யாண்காரி, பாபாவோட குழந்தைங்க, நாமும் கல்யாணக்காரி, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் இல்லையா. ஆக பாபா சொல்றாங்க, யார் தன்னை பார்க்கிறாங்களோ, யார் சுய தர்ஷன சக்கரதாரியாக ஆகிறாங்களோ அவங்க சகஜமாகவே முன்னேறிக்கொண்டே செல்கின்றார்கள்.
स्लोगन चल रहा है बाबा, अनेक आत्माओं की सच्ची सेवा करनी है तो शुभ चिंतक बनो. அநேக ஆத்மாக்களுக்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்றால் சுபமான சிந்தனை செய்பவராக ஆகுங்கள். சுப சிந்தக், பிறருக்கு நன்மை செய்யணும்னா, பிறருக்கு உண்மையான சேவை செய்யணும்னா என்ன செய்யணுன்றார் பாபா? சுப சிந்தக்காக ஆகுங்க, சுபமான சிந்தனை செய்பவர்களாக ஆகுங்க. மாத்தேஸ்வரி ஜி கே அனுமோல் மகா வாக்கிய, மாத்தேஸ்வரி அவர்களுடைய விலைமதிப்பற்ற மகா வாக்கியம் இப்ப கேட்போம். ज्ञान योग धारणा, जितना इन तीनों बातों पर अटेंशन देंगे तो उतनी उन्नति होती रहेगी. மம்மா சொல்றாங்க, ஞானம், யோகம், தாரணை, இந்த 3 விஷயங்களின் மீதும் எந்த அளவுக்கு கவனம் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இனி பிராக்டிக்கல் ஜீவன் में लाना है. இந்த ஞானம், யோகம் மற்றும் தாரணைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும். इस अविनाशी ईश्वरीय ज्ञान की प्रारब्ध से इमॉर्टल सुख प्राप्त होता है, उसको ही देवताई सुख कहते हैं. देवताओं की तो प्रैक्टिकल सुखी जीवन थी. பாபா சொல்றாங்க, மம்மா சொல்றாங்க, இந்த அழிவற்ற ஈஸ்வரிய ஞானத்தினுடைய பிராப்தி மூலம், இந்த அழிவற்ற ஈஸ்வரிய ஞானத்தின் மூலமா அழிவற்ற சுகம் என்பது கிடைக்கிறது. அதைத்தான் தேவதைகளின் சுகம், தேவதா அனுபவிக்கக்கூடிய சுகம் என்று சொல்றோம். தேவதா சுகம். தேவதைகளுடைய வாழ்க்கை நடைமுறையில சுகமான வாழ்க்கை இருந்தது தேவதைகளுக்கு. ऐसे नहीं कि जब वह ब्राह्मण थे तब कोई शास्त्र अध्ययन करते थे, उन्हें तो स्वयं गीता के भगवान से सहारा मिला, तो मनुष्यों द्वारा बनाए हुए शास्त्रों को हम फॉलो कैसे करें. மம்மா சொல்றாங்க, எப்போ தேவதைகள் பிராமணர்களாக இருந்தாங்களோ அப்ப ஏதோ சாஸ்திரங்களை அவங்க மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவங்க அந்த சுகமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அப்படி கிடையாது. யாரு தேவதைகளாக இருக்கிறாங்களோ ஆகிறாங்களோ அவர்களுக்கு அவர்களுடைய முந்தைய பிறப்புல சுயம் கீதையினுடைய பகவான் கிட்ட இருந்து உதவி, ஆதரவு என்பது கிடைச்சிருக்கிறது. அதனால மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்களை நாமையே ஃபாலோ பண்ணணும். நாம் எப்படி ஃபாலோ பண்றது? சுயம் பகவானே நமக்கு உதவி செய்யும் போது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்களை வச்சுக்கிட்டு நாமையே சுகத்தை அனுபவிக்கணும், சுகத்தை அடையணும், தேவையில்லை இல்லையா? ஹம் இஸ் ஈஸ்வரிய சுக்கு கா அனுபவ் அபி பிராக்டிக்கல் ஹோ ரஹா ஹே. மம்மா சொல்றாங்க, இந்த ஈஸ்வரிய சுகத்தின் அனுபவத்தை இப்ப நம்ம பிராக்டிக்கல் பண்ணிட்டு இருக்கிறோம், நடைமுறையில பண்ணிட்டு இருக்கிறோம். हम इस दुख के जमाने से निकल सुख के जमाने में आ गए हैं. நாம இந்த துக்கமான காலத்திலிருந்து சமயத்திலிருந்து விலகி சுகமான காலகட்டத்துக்கு வந்துட்டோம். वो दुख का जमाना अब लौट गया. पहले सुख के जमाने में थे, वो जमाना पूरा हुआ तो दुख के जमाने में आए. மம்மா சொல்றாங்க, துக்கமான அந்த காலம் இப்போ போயிடுச்சு நம்மளை விட்டு இல்லையா? திரும்பி போயிடுச்சு. முதல்ல நாம சுகமான காலகட்டத்துல தான் இருந்தோம். அந்த காலம் முடிவடைஞ்ச பிறகுதான் துக்கமான சமயத்துல காலத்துக்குள்ள வந்தோம். अब फिर से उस सुख की दुनिया में आ गए. இப்பொழுது மீண்டும் அந்த சுகமான உலகத்துக்குள்ள வந்துட்டோம். இப்பவே வந்துட்டோம்னு சொல்றாங்க மம்மா. ஏன்னா இப்ப ஈஸ்வரிய சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் தேவதாயி சுகம் இல்லையா? ஆனால் இப்ப அந்த சுகமான உலகத்துக்குள்ள வந்துட்டோம். जहाँ 21 जन्म सुख में रहेंगे फिर जल्दी दुख में नहीं आएंगे. இந்த காலகட்டத்தில் இந்த சுகமான உலகத்துல 21 ஜென்மங்கள் சுகத்துல நாம் இருப்போம். அப்படின்னா அர்த்தம் என்ன? 21 ஜென்மங்கள் சொல்லும் போது இந்த சங்கமிகமும் சேர்த்து தானே. அப்ப இப்பவே நாம சுகமான உலகத்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ மம்மா சொல்றாங்க, 21 ஜென்மங்கள் இங்க நீங்க சுகத்துல இருக்க போறீங்க, நாம எல்லாரும் சுகத்துல இருக்க போறோம். பிறகு சீக்கிரமா நம்ம துக்கத்துல போக மாட்டோம். தீரே தீரே உத்தரங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குவோம். துவாபர பிகினிங்லேயே ரொம்ப துக்கம் வந்துடும் அப்படி கிடையாது. அதனால தான் பாபா சொல்லுவாங்க இல்லையா, 3/4 பங்கு நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க, 1/4 பங்கு தான் துக்கம்.
अब यह गम का जमाना सदा के लिए जा रहे हैं. இப்பொழுது இந்த துக்கமான காலகட்டம் சதா காலத்திற்கும் நம்மை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. अब तो सच्चा अतीन्द्रिय सुख होना है. இப்பொழுதோ உண்மையான இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அத்தீந்திரிய சுகம் என்பது இப்பொழுது ஆத்மாவுக்கு அனுபவமாகணும். बल इसमें मायावी विघन भी खूब पड़ेंगे तो भी जिन्हों को यह पूर्ण निश्चय है कि पुरानी दुनिया गुजर चुकी है उन्हों को गम की लेस नहीं आ सकती. அழகா சொல்றாங்க மம்மா, இதுல மாயாவி தடை நல்லா வரும். பாபா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் மாயா வரும், தடை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் யாருக்கு இந்த பழைய உலகம் என்னை விட்டு கடந்து விட்டது, முடிஞ்சிருச்சு, பழைய உலகத்துல இருந்த காலம் முடிஞ்சிருச்சுன்ற நம்பிக்கை யாருக்கு முழுமையாக பூரணமாக இருக்குதோ அவங்களுக்கு அந்த மாயாவி தடை வந்தாலும் கூட அதனுடைய துக்கம் என்பது சிறிதளவு கூட இருக்காது, ஏற்பட முடியாது. எனக்கு பழைய உலகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முழுமையாக நம்புறவங்களுக்கு மாயாவி தடை வந்தாலும் கூட அந்த துக்கம் என்பது சிறிதளவு கூட ஏற்பட முடியாது. அகர் கஹா லேஸ் ஆத்தி ஹே தோ சமஜ்னா ஹே, கஹா ஜரூர் விஸ்மிருதி ஹே. அம்மா சொல்றாங்க, ஒருவேளை கொஞ்சோண்டு லேசா துக்கம் என்பது வந்துச்சுன்னா கூட அர்த்தம் என்ன, கண்டிப்பா எதையோ நாம மறந்துருக்கிறோம். பாபாவையோ, பாபா சொல்லியிருக்கிற ஞான விஷயங்களையோ, பாபாட்ட இருந்து கிடைக்கிற பிராப்திகளையோ, சுய பெருமையவோ, சுயத்தின் நினைவையோ நாம மறந்துருக்கிறோம்னு அர்த்தம். அப்பதான் துக்கத்தின் அனுபவம் என்பது ஏற்படுறது. தோ अपना भी ईश्वरीय ज्ञान सिर्फ सुनने तक नहीं है परंतु धारण कर லைஃப் में फर्क आना चाहिए. அதனால அம்மா சொல்றாங்க, நம்முடைய இந்த ஈஸ்வரிய ஞானம் ஜஸ்ட் கேட்பதற்காக மட்டும் கிடையாது. கதா காலட்சேபத்தில் போய் கேட்டுட்டு வருவாங்கல்ல, சத் சங்கத்தில் போய், அந்த மாதிரி கேட்பதற்காக மட்டும் கிடையாது. ஆனா அதை தாரணை செய்து வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஈஸ்வரிய ஞானம் நாம கேட்கிறோம் இல்லையா. ஜஸ்ட் கேட்டுட்டு போறதுக்காக மட்டும் நம்ம டெய்லி ஞானம் கேட்கல, வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும். யதார்த்த மார்க்கு ஹமே அபி மிலா ஹே. இந்த சரியான மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம் இப்பொழுதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. பாக்கி ஐசே நஹி சமஜ்னா हमने परमात्मा की गोद ली तो बस इतना करने से पूरी प्राप्तियां नहीं हो सकती. எப்படி நினைக்கக்கூடாது, எப்படி நினைக்கக்கூடாதான், நான் பரமாத்மாவோட மடிக்க வந்துட்டேன், போதும் எனக்கு இதுவே, இப்படி நினைக்காதீங்க. அப்படி மடிக்க வந்துட்டா மட்டும் முழுமையான பிராப்திகளை அடைஞ்சிட முடியாது. அதனால போதாது, இப்படி நினைக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும், நாம முயற்சி பண்ணணும் இல்லையா. பரமாத்மா மிலா ஹே புருஷார்த் கா மார்க் பத்தானே கேலியே. அழகா சொல்றாங்க மம்மா, பரமாத்மா மடிக்க நம்ம வந்திருக்கிறோம், பாபா நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்க. எதற்காக? பரமாத்மா நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, புருஷார்த்தத்திற்கான வழியை சொல்றதுக்காக கிடைச்சிருக்காங்க பாபா. முயற்சி என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளோ காலத்துக்கு செய்யணும், இதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்மளை பாபா செலக்ட் பண்ணி தன் மடியில் வச்சிருக்கிறாங்க. இப்போ மடிக்கு வந்துட்டாலே போதும், நான் பகவான் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு நினச்சி திருப்தி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மம்மா. ஸோ முயற்சி பண்ணணும். अब उस मार्ग पर चल प्रैक्टिकल ईश्वरीय जीवन बनाना बस यही है सच्चा सुख. இப்போ பாபா காட்டுற இந்த வழிப்படி நடந்து நடைமுறையில் ஈஸ்வரிய வாழ்க்கையை உருவாக்கணும், பிராக்டிக்கல் ஈஸ்வரிய வாழ்க்கையை உருவாக்கணும். இதுதான் உண்மையான சுகம், ஈஸ்வரிய சுகம். தேவதா சுகத்தை விட உயர்ந்தது இந்த ஈஸ்வரிய சுகம் இல்லையா. बहुत मनुष्य ये प्रश्न पूछते हैं, जब आत्मा और परमात्मा दोनों अनादि हैं तो फिर परमात्मा को रचयिता क्यों कहते हैं? நிறைய மனிதர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்களா. என்ன கேள்வி கேட்குறாங்களா? ஆத்மா மற்றும் பரமாத்மா ரெண்டு பேருமே அனாதியானவர்கள் அப்படி சொல்லப்படுது இல்லையா. பிறகு பரமாத்மாவை மட்டும் படைப்பாளர்னு ஏன் சொல்லப்படுது, ஏன் சொல்றீங்க அப்படி கேட்குறாங்க. பரமாத்மா கோ பாப் और ஆத்மா கோ சந்தான் क्यों कहते हैं? அடுத்து கேட்குறாங்களா, பரமாத்மாவை அப்பா என்றும் ஆத்மாவை அந்த தந்தையினுடைய குழந்தைன்னு ஏன் சொல்றீங்க என்று கேட்குறாங்க. अब इस पर समझाया जाता है परमात्मा भी अनादि है, यह सारी दुनिया अवश्य मानती है. அப்போ இதை பற்றி மம்மா இப்போ புரிய வைக்கிறாங்க. என்ன புரிய வைக்கப்படுகிறது? பரமாத்மா அனாதியானவர், இதை முழு உலகமும் கட்டாயமா ஏத்துக்கிட்டு இருக்கிறது இல்லையா. उसके लिए ऐसा प्रश्न उठ नहीं सकता कि परमात्मा को किसने पैदा किया.
பரமாத்மாவுக்கு பரமாத்மா பற்றி சொல்லும்போது யாரும் இந்த கேள்வி எழுப்ப முடியாது. என்ன கேள்வி எழுப்ப முடியாது? பரமாத்மாவுக்கு யார் பிறப்பு கொடுத்தாங்க என்ற கேள்வி யாரும் எழுப்ப முடியாது. வைசே ஆத்மா भी அனாதி और அவிநாஷி है. பரமாத்மா எப்படி அனாதியானவரோ அதே போல ஆத்மாக்களும் அனாதியானவை தான், அழிவற்றவை. परंतु दुनिया के लोग ऐसे समझते हैं आत्मा परमात्मा का अंश है तो वह भी परमात्मा हो गया. ஆனா உலகத்தினர் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஆத்மாவானது பரமாத்மாவின் அம்சம், பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்டது தான் ஆத்மாக்கள், அப்படி மனிதர்கள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறாங்களாமா? பரமாத்மாவின் அம்சம்தான் ஆத்மான்னு நினைக்கிறதுனால ஆத்மாவும் பரமாத்மா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். इस हिसाब से अनादि समझते हैं. ஸோ பரமாத்மாவிலிருந்து ஆத்மா வெளிப்பட்டிருக்கிறது, அதனால ஆத்மாவும் பரமாத்மா தான், அதனால ஆத்மாவும் அனாதியானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். அபு ஏதோ ஹுயி உன்னோக்கி மத்து. ஆனா இப்படி அவங்க என்னதான் சொன்னாலும் இது மனிதர்கள் சொல்லக்கூடிய வழி, அவ்வளவுதான். மனிதர்கள் இப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இது மனிதர்களால் சொல்லப்படக்கூடிய வழி. லேக்கின் ஆனால் स्वयं परमात्मा द्वारा हम जान चुके हैं कि परमात्मा पिता है और हम आत्माएं बच्चे हैं. மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க பரமாத்மாவினுடைய அம்சம்தான் ஆத்மா, பரமாத்மா அனாதியானவர், அதனால பரமாத்மாட்டிருந்து வெளிப்பட்ட அம்சமான ஆத்மாவும் பரமாத்மா தான், அதனால ஆத்மாவும் அனாதியானதுன்னு மனிதர்கள் இப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஸ்வயம் பரமாத்மா மூலமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பரமாத்மாவோ தந்தை, நாம் ஆத்மாக்கள் எல்லோரும் அந்த பரமாத்மா தந்தையினுடைய குழந்தைங்க அப்படின்னு சுயம் பரமாத்மா மூலமாகவே நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பாவே நான் அப்பா, நீங்க என்னுடைய குழந்தைங்கன்னு நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. பெஹலே பாப் ஆத்தா ஹே பாதுமே பச்சே பைதா ஹோத்தே ஹே. முதல்ல உருவாகும் போது முதல்ல ஒரு அப்பா உருவாகுவார், அப்பாவாக ஒருத்தர் ஆகுவார், அப்புறம்தான் அந்த அப்பா மூலமா குழந்தைங்க உருவாகுவாங்க இல்லையா? பல் ஹே दोनों अनादि लेकिन परमात्मा को पार्ट मिला हुआ है आत्माओं को बच्चा बनाकर वर्षा देने का. பாபா சொல்றாங்க பரமாத்மாவும் ஆத்மாக்களும் ரெண்டு பேருமே அனாதியானவர்கள் தான். ஆனா பரமாத்மாவுக்கு என்ன நடிப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா ஆத்மாக்களை தன்னுடைய குழந்தையாக்கி ஆஸ்தி கொடுக்கும் நடிப்பு பரமாத்மாவுக்கு கிடைச்சிருக்குது. ஹம் பாப் சே சுக்கு சாந்தி பவித்ரதா கா வர்ஷா லேத்தே ஹே. நாம பாபாட்ட இருந்து சுகம் சாந்தி பவித்ரதாவினுடைய ஆஸ்தி பெறுகின்றோம். பாபா கொடுக்கறாங்க ஆஸ்தியை, நாம பெறுகின்றோம். பாபாவுக்கு கொடுக்கக்கூடிய நடிப்பு நமக்கு பெறக்கூடிய நடிப்பு. क्योंकि आत्माओं ने यह सुख शांति का वर्षा खोया है तो फिर उन्हों को ही लेना पड़ेगा. ஏன்னா ஆத்மாக்கள் இந்த சுகம் சாந்தி என்ற ஆஸ்தியை இழந்துருச்சு, அதனால அந்த ஆஸ்தி மீண்டும் ஆத்மாக்கள் பெற வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? हम इस हिसाब से परमात्मा बाप और आत्मा बच्चे का संबंध रखते हैं. அதனால தான் நாம இந்த கணக்குப்படி பரமாத்மா நம்முடைய அப்பா, நாம் ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள் என்ற சம்பந்தம் வைக்கிறோம். அப்பா குழந்தை என்ற சம்பந்தம் நாம வைக்கிறோம். பாக்கி परमात्मा तो खुद पिता है, वह स्वयं सुख शांति का सागर है, उनके पास फुल नॉलेज है, वो खुद ही दाता है. इस प्रकार से ही हम बाप कहेंगे. மற்றபடி பரமாத்மாவோ சுயம் பரமாத்மா பிதா நம்முடைய தந்தையாக இருக்கிறார். அவர் சுயம் சுக கடலாக இருக்கிறார், சாந்தியின் கடலாக இருக்கிறார். அவர்கிட்ட முழுமையான ஞானம், ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம், சக்கரத்தை பற்றிய ஞானம், இப்படி முழுமையான ஞானம் இருக்கிறது. அவர் சுயம் அவரை வள்ளலாக இருக்கிறார். இந்த கணக்குப்படி நாம் அவரை அப்பான்னு சொல்றோம். जब हम बाप कहते हैं तो जरूर बच्चा भी है, बाप कहने से बच्चा सिद्ध हो जाता है. அழகா சொல்றாங்க மம்மா, நாம அப்பான்னு சொல்றோம். அப்பான்னு சொல்றோம்னா கண்டிப்பா குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லையா? அப்பான்னு சொல்லும் போது குழந்தைகள் இருக்கிறாங்க என்பது நிரூபணமாகி விடுகிறது. அகர் பரமாத்மா ந ஹோத்தா தோ தேனே வாலா கவுன் ஹோத்தா. மம்மா சொல்றாங்க பரமாத்மா இல்லைன்னா அப்புறம் நமக்கு எல்லாம் கொடுக்கறவங்கன்னு யார் இருப்பாங்க? जब देने वाला है तभी तो हम लेने वाले हैं. கொடுக்கக்கூடிய பாபா இருக்கிறதுனால தான் நாம் எல்லாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
तो दोनों का पाர்ட் अलग अलग ठहरा. அதனால எதுக்கு மாமா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க? ரெண்டு பேருடைய நடிப்பும் தனித்தனியானது. பாபாவோட நடிப்பு கொடுக்கக்கூடிய நடிப்பு, குழந்தைகளுடைய ஆத்மாக்களுடைய நடிப்பு பெறக்கூடிய நடிப்பு. அதனால என்ன கிடையாது, பரமாத்மாவும் ஆத்மாவும் அனாதியாக இருந்தாலும் ஒன்று கிடையாது. பரமாத்மாவின் அம்சம் ஆத்மா. அதனால ஆத்மாவும் பரமாத்மான்னு சொல்றாங்க இல்லையா மனிதர்கள், அது இல்லை. பரமாத்மாவினுடைய நடிப்பு வேற, ஆத்மாவினுடைய நடிப்பு வேற. பரமாத்மா கொடுக்கக்கூடிய நடிப்பு நடிக்கிறாரு, அவர் சுயம் வள்ளலா இருக்கிறாரு. பட் குழந்தைங்க ஆத்மாக்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு புரிய வைக்கிறாங்க மம்மா. ஆத்மா परमात्मा का बल रूप एक है, परंतु परमात्मा को नॉलेजफुल कहते हैं. उन्हें रचने का पार्ट मिला हुआ है. आत्माएं उनकी क्रिएशन है. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ரூபம் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா பரமாத்மாவை நாலேஜ்ஃபுல் என்று சொல்றோம். அவருக்கு பரமாத்மாவுக்கு படைக்கக்கூடிய நடிப்பு கிடைச்சிருக்குது. ஆத்மாக்கள் அப்ப யாரு? அவருடைய கிரியேஷன். அவர் கிரியேட்டர், ஆனா ஆத்மாக்கள் நாம கிரியேஷன். அச்சா, ஓம் சாந்தி. நல்லது, ஓம் சாந்தி. எவ்வளோ அழகா அம்மா தெளிவா விரிவா புரிய வைக்கிறாங்க பாருங்க விஷயத்தை. இன்றைய ஸ்வமானம், நான் புண்ணிய ஆத்மா. நான் மனம் உடல் செல்வம் சகிதமாக பாபாவிடம் பலியாகும் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றேன். ஸோ பாபாட்ட பலி ஆனாதான் ஆத்மாவுக்கு புண்ணியம் என்பது சம்பாதனை ஆகுது. பலியாகிறதுன்னு அர்த்தம் என்ன? உடலை பாபாவோட காரியத்தில் பயன்படுத்தணும், மனசை விஸ்வ சேவையில் மன்சா சேவையில் பயன்படுத்தணும், செல்வத்தை பாபாவினுடைய காரியத்தில் எவ்வளோ முடியுதோ எப்பெல்லாம் முடியுதோ நாம் ஈடுபடுத்தணும் இல்லையா? இதுதான் பாபாட்ட முழுசாக பலியாகிறதுன்னு சொல்கிறாங்க. பாபா பலி ஆகியாச்சுனாலே போதும், நம்ம மூலமாக பாபா சேவை செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாம் புண்ணியாத்மாவாக ஆகிட்டே இருக்கலாம். நல்லது, ஓம் சாந்தி. நம்ம பேரை வெளிப்படுத்தாம உதவி பண்ணிட்டு அதுக்குரிய பலனை எதிர்பார்க்காம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். Let me help without splashing my name on the achievement and vanish without waiting for the results.